கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நாம் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். வாலாஜாவில் கொஞ்ச நாள் நாங்கள் ஊழியங்களை செய்துட்டு இருந்தோம். வாலாஜாவில் ஒரு பிரதரை கவனித்தேன். அவர் அவங்க அம்மா ஃபோட்டோ கிட்ட நின்று என்னமோ ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நான் கேட்டேன், என்ன தம்பி, கடவுள் ஃபோட்டோ எல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா ஃபோட்டோ வச்சு என்னமோ வேண்டிக்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், சார் கடவுளை நான் வெறுத்துட்டேன் சார், கடவுள் நல்லவர் இல்லை சார் அப்படின்னாரு. என்னன்னு கேட்டால், அவங்க தாயார் ஐசியூவில் இருந்தப்போ இவர் ஜபம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் அவங்க அம்மாவை காப்பாற்றலையாம். அதனால ஆண்டவர் நல்லவர் இல்லை அவர் சொன்னார். நிறைய பேர் அப்படிதான். ஆண்டவர் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தா நல்லவர். ஜீபும்பா மாதிரி, ஜீபும்பா அப்படின்னு உடனே ஜீபும்பா வருவார். ஜீபும்பா யாருக்குமே இல்லாத மாதிரி ஒரு 10 கோடியில் ஒரு வீடு கட்டி கொடு அப்படின்னு கேட்டால் ஜீபும்பா என்ன பண்ணுவான் பண்ணுவான், உடனே பெரிய பில்டிங் வந்துடும். அது மாதிரி அவன் ஜீபும்பாவை கூப்பிடும் போதெல்லாம் ஜீபும்பா வந்து என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர். கூப்பிடுறப்பெல்லாம் ஆண்டவர் வரணும், கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கணும், அப்போ தான் நல்லவர். எப்போவுமே நமக்கு நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்க மூடர்கள் அப்படின்னு யோபு சொன்னார். அவங்க ஒய்ஃபு யோபு பார்த்து கேட்குது, இன்னும் கடவுள் கடவுள்னு சொல்கிறியா, கடவுள் பாரு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டார் நமக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அவர் சொன்னார், நீ பைத்தியக்காரி பேசுகிறத போல பேசுகிற, கடவுள்கிட்ட இருந்து எப்பவும் நல்லதே பெற்றுக்கொள்ளணுமா, ஒரு தீமை நமக்கு வரக்கூடாதா அப்படின்றார். அப்போது ஆண்டவர் நமக்கு எப்பவும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் அது அந்த மாதிரி அந்த யோசனையெல்லாம் பைத்தியக்கார யோசிக்கிற மாதிரி யோசனை. அது வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்கலன்னா, அவங்க கேட்டபடி அவங்களுக்கு நடக்கலைன்னா கடவுள் நல்லவர் இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் பாட புஸ்தகத்தில் ஒரு கதை, ஒரு நரி போயிட்டு இருக்குது, அதுக்கு பசி, ஒரு திராட்சை தோட்டத்தின் வழியாக போயிட்டு இருக்குது நரி. திராட்சை தோட்டம் வந்து இது மாதிரி தான் இருக்கும், பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க, இங்கே தொங்கும் திராட்சை பழங்கள் ஒரு தொங்கிட்டு இருக்கும். இது வந்து இந்த பசியில் எட்டி எட்டி அந்த திராட்சை பழங்களை பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, எட்டலை. ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுது, அந்த திராட்சை பழங்கள் எட்டலை. கடைசியில் என்ன சொல்லிச்சு, சி எல்லாம் புளித்த பழம், சி இது புளித்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போச்சு அப்படின்னு அந்த கதை. அது 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 பறிக்கலை, சாப்பிடல, பறிக்காமலே சாப்பிடாமலே அனுபவிக்காமலே என்ன சொல்லுது, திராட்சை பழங்கள் புளிக்குது அப்படின்னு சொல்லுது. அந்த காலத்தில் எங்கள் டீச்சர் அம்மா அந்த கதையிலேருந்து என்ன நீதி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ அந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நாம் சாப்பிடாமலே சுவைக்காமலே அனுபவிக்காமலே ருசி பார்க்காமலே இன்றைக்கும் உள்ள மக்கள் கடவுள் நல்லவர் இல்லை, கடவுள் நல்லவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. டேஸ்ட் அண்ட் see that God is good. கர்த்தர் நல்லவர், ருசித்து பார்க்கணும். ஒருத்தனுக்கு சர்க்கரை ரொம்ப இனிக்கும்னு சொன்னாங்களாம். அப்படியா அப்படின்ட்டு கையில் சர்க்கரை அப்படின்னு கையில் எழுதிட்டு சர்க்கரைன்னு எழுதிட்டு நக்கி நக்கி பார்க்குறான். சொன்னவனை பிடிச்சி திட்டுறானா, ஏய் எங்கடா சர்க்கரை இனிக்கும்னு சொன்னேன், இனிக்கலையே அப்படின்னு. சரியா ஆண்டவரை புரிஞ்சுக்கணும், ஆண்டவரை அண்டி வரணும், ஆண்டவரை நம்பணும்,
ஆண்டவரை அனுபவிக்கணும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பது புரியும். ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பது புரியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை, ஜெபம் பண்ணுறதில்லை, அவங்க பாடினவங்க போகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழறாங்க. அவங்க நினைக்கிறதெல்லாம் ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சால் நல்லவர், இல்லைன்னா நல்லவர் இல்லை என்கிற ஒரு யோசனையோடு நிறைய பேர் வாழறாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். டேஸ்ட் அண்ட் see that God is good. இந்த டேஸ்ட் என்கிற அந்த பதம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டேஸ்ட் என்கிற பதத்தில் 5 எழுத்துக்கள் இருக்கு, இங்கிலீஷ் எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்களை நம்ம நிதானமாக தியானம் பண்ணால் ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு என்ன சொல்லும் என்றால், கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் ருசித்து பார்க்கலாம் என்கிற விஷயங்களை அந்த 5 எழுத்துக்களும் நமக்கு சொல்லும். டேஸ்ட் அண்ட் see that God is good. டேஸ்ட் என்கிற அந்த பதத்தில் எத்தனை எழுத்துக்கள்? 5 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள்? TASTE. TASTE. டேஸ்ட் அண்ட் see that God is good. ஆண்டவரை ருசி பார்க்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு விஷயத்தை, ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு சொல்லும். பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எழுத்து டி. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ட்ரஸ்ட். டி என்றால் ட்ரஸ்ட். ட்ரஸ்ட் என்றால் நம்புவது. ட்ரஸ்ட் த லார்ட், தென் யூ வில் டேஸ்ட் அண்ட் see that God is good. நீ முதல்ல ஆண்டவரை நம்பு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீயே ருசி பார்த்து அறிந்து கொள்வாய். நம்பணும். நம்புறவங்களுக்கு தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். அதுதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்பணும். நீங்கள் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்கிற அவங்களுடைய வாழ்க்கை குறித்து தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அந்த அதிகாரத்தில் படிப்போமானால், பாபிலோன் தேசத்தில் அந்த நிகழ்ச்சி நடக்குது. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு ஒரு சொப்பனம், கனவு காண்றார். அந்த கனவுல ஒரு சிலையை பார்க்குறார். இதுதான் கடவுள்னு நினச்சிட்டார். அவர் ராஜாவாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாரு, இதே போல் ஒரு சிலையை ஒரு மைதானத்தில் நிறுத்துங்கடான்னு சொல்லிட்டார். நிறுத்திட்டாங்க. எல்லாரும் வந்து இதுக்கு வணங்கணும். இதுக்கு வணங்காவிட்டால் நெருப்பு சூளையில் உங்களை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டார் ராஜா. அப்போ எல்லாரும் வந்து வணங்குறாங்க. இதுதான் கடவுள், இதுதான் கடவுள்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்கிற ஒரு 3 வாலிப பிள்ளைங்க, நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம். அப்போ அந்த ராஜா சொல்கிறாரு, நீங்கள் வணங்காவிட்டால் நெருப்பு சூளை தான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் தானியேல் 3ஆம் அதிகாரத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களை நெருப்பு சூளையில் போட்டாலும் கூட எங்கள் ஆண்டவர் இந்த நெருப்பு சூளையிலிருந்து எங்களை ரட்சிக்க முடியும் என்று நம்பினாங்க. அந்த வசனத்தை வாசிங்களே, 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், விடுவிப்பார் சொல்லிட்டாங்களா? ராஜாவாகிய உன்னுடைய கைக்கும் அக்னி சூளைக்கும் எங்களை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அவங்க விசுவாசத்தை சொல்றாங்க. இது போல இவங்க விசுவாசிச்சாங்க. ஆண்டவர் வந்து அவங்கள அந்த நெருப்பு சூளையில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் காப்பாற்றிட்டார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்க வேண்டுமானால் அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கணும். ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை காப்பாற்றுவார், அவர் நம்மை சுகமாக்குவார், அவர் நம்மை விடுவிப்பார், அவரால் எல்லாமே முடியும் என்று அவரை விசுவாசித்தால், இஃப் யூ ட்ரஸ்ட் தட் காட் இஸ் குட், காட் வில் பிகம் குட் ஃபார் யூ. நீங்கள் உண்மையாக ஆண்டவரை நம்பினா, விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக இருப்பார். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்களும் ருசி பார்க்க முடியும். ரைட். அடுத்த எழுத்து ஏ. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்செப்ட். அக்செப்ட் என்றால் அங்கீகரிக்கிறது. அங்கீகரிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை நாம் அங்கீகரித்தால் அவர் எவ்வளவு நல்லவர் என்பது நமக்கு புரியும். அங்கீகரிப்பது என்றால் இங்கிலீஷில் ரிசீவிங், அக்செப்டிங். நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரை அங்கீகரித்தால், ஏற்றுக்கொண்டால்
அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்க முடியும். நம்ம உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாமல் வெறுமனே ஒரு நம்பிக்கை மட்டும் அவர் மேலே வச்சுருக்கிறோம். சும்மா சர்ச்சுக்கு அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், மெம்பர்ஷிப்புக்காக. நாட் ஃபார் ரிலேஷன்ஷிப் வித் காட். கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்புக்காக இல்லை, மெம்பர்ஷிப்புக்காக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த லெவலில் நாம் இருந்தால் ஆண்டவர் நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்முடைய கர்த்தராகவும் தெய்வமாகவும் பர்சனலாக ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே கர்த்தர் நமக்கு நல்லவராக இருந்து நன்மைகளை செய்ய மாட்டார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்யணும்னு சொன்னால் ஆண்டவரை நம்ம உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஒருத்தர் ஏற்றுக்கொண்டார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சகையு என்பவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அந்த எரிகோ பட்டணத்துக்கு வரும்போது சகையுவை பார்த்துச்சு, மரத்து மேலே உட்காந்துருந்தார். சகையுவே இறங்கி வா அப்படின்னு சொன்னார். சகையு இறங்கி வந்தார். வந்துட்டு இயேசுசாமி வீட்டுக்கு கூட்டின்னு போனார். சகையு இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அப்போ இயேசு அங்கே சொல்கிறாரு, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? 9ஆம் வசனத்தில் இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சகையுவை ஆண்டவர் கூப்பிடுறது, ஆண்டவருடைய அழைப்பை சகையு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு கூட்டின்னு போகிறதெல்லாம் இருக்குது. 9ஆம் வசனத்தில் என்ன இருக்குன்னா, இயேசுசாமி சொல்கிறாரு, இவன் வாசிங்க 9ஆம் வசனத்தில், லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவன் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான், ஆபிரகாமின் குமாரனா மாறிட்டான் அப்படின்ட்டு அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் கொடுக்குறார். ஆபிரகாமின் குமாரன்னா என்ன தெரியுங்களா? ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் வாரிசு ஆயிட்டான் என்று அர்த்தம். கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆண்டவர் பிளான் பண்ணி வச்சிருந்தாராம், திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த திட்டம் இருக்குது. நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறோமே, அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நம்மை வாரிசுகளாக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் அக்செப்ட் பண்ணும்போது, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையில் 7 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துவார். 3ஆவதாக அடுத்த எழுத்து என்னது? எஸ். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சப்மிஷன். சப்மிஷன் அப்படின்னா அர்ப்பணித்து கொள்வது. அர்ப்பணித்து கொள்வது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டால் ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருந்து நல்ல காரியங்களை செய்வார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்மால் ருசி பார்க்க முடியும். நம்மை ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணிக்கணும், சமர்ப்பணம் பண்ணிக்கணும். அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பைபிளில் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணி கொண்டவர் அப்படின்னு சொன்னால் ஈசாக்கு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் கேட்குறாரு, உன் மகனை கொண்டு வந்து எனக்கு பலியிடணும்னு கேட்குறாரு. அப்போது ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் பலியிடுறதுக்காக போகும்பொழுது அவனை காலும் கையும் கட்டி பலிபீடத்து மேலே கடத்தும் பொழுது ஈசாக்கு நல்ல விரகாத்திரமாக இருக்கிறான் பையன். இருந்தாலும் ஆண்டவருக்கு அப்படியே தன்னுடைய வாழ்க்கை அப்படியே சமர்ப்பணம் பண்ணிட்டார், சரண்டர் ஆயிட்டார். அப்போது அவனை பலியிடும்படி ஆண்டவர் அங்கே அனுமதிக்கலை. அந்த சிச்சுவேஷனையே மாற்றிட்டு ஈசாக்கை அற்புதமாக ஆஸ்வதித்தார். 100 மடங்கு ஈசாக்கை கர்த்தர் ஆஸ்வதித்தார்னு பைபிள் இருக்குது. அப்போது ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனாலே கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ஈசாக்கு ருசி பார்த்து அறிந்து கொண்டார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிக்கணுங்க, ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்னுடைய சரீரம், என்னுடைய அவயவங்கள் எல்லாமே உமக்கு சொந்தமாண்டவரே அப்படின்னு கொடுத்தா ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தருவார் என்பதை நம்ம ருசி பார்க்க முடியும். நம்ம ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கும் ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்வார் என்று நம்மளை பார்க்க முடியாது, ருசிக்கவும் முடியாது. ஆகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த எழுத்து டி. டி ஃபார் டர்ன் டு காட். டர்ன் பண்ணணும்.
எதிலிருந்து டேர்ன் பண்ணணும்? பாவ வாழ்க்கையிலிருந்து டேர்ன் பண்ணணும். அதாவது மனம் திரும்பணும். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, பாவ வழியிலிருந்து யாரெல்லாம் திரும்பி, மனம் திரும்பி, கர்த்தர் பக்கமாக திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் பிள்ளைகளாய் மாறி கர்த்தருடைய வழியில் நடப்பாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசி காண்பிப்பார். அல்லது அவங்க கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க வாழ்க்கையில் ருசி பார்ப்பாங்க. எப்போ? திரும்பணும், பாவ வாழ்க்கையிலிருந்து திரும்பணும். பாவிகளை கர்த்தர் ஒரு நாள் ஆஸ்வதிக்க மாட்டார். பாவிகளை கர்த்தர் ஒரு நாள் ஆஸ்வதிக்க மாட்டார். அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் நாம் நம்முடைய பாவ காரியங்களை விட்டு விலகி திரும்ப வேண்டும். இன்னொரு எழுத்து ஈ என்கிற எழுத்து எதை சொல்லுகிறது என்றால் எம்ப்ரேசிங். எம்ப்ரேசிங், EMBRACING, எம்ப்ரேசிங். எம்ப்ரேசிங் எம்ப்ரேசிங் என்றால் தழுவுவது, தழுவுவது அல்லது பிணைந்து கொள்ளுவது என்று அர்த்தம். இப்போ கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து நன்மைகளால் நம்மை திருப்தியாக்கி நமக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ருசி பார்க்க வேண்டுமானால் நாம் ஆண்டவரை தழுவுகிறவர்களாக, ஆண்டவரோடு நாம் பிணைந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். அதுதான் இயேசுசாமி யோவான் சுவிசேஷம் 15 சொல்லுவார். நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருக்கும் என்றால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன்றார். அப்போ அதுதான் பிணைப்பு. கடவுளோடு கூட நம்ம பிணைந்து இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைகளாக நமக்குள்ள கடவுள் இருக்கணும், நாம் கடவுளுக்குள்ளே இருக்கணும். அப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து பிணைந்து வாழ்கிற அனுபவத்தில் வாழ்வோம் என்றால் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி காண்பிப்பார், நம்மால் ருசி பார்க்க முடியும். ஆக அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசி பார்க்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஹவு கேன் வி டேஸ்ட் தட் காட் இஸ் குட் அப்படின்ட்டு டேஸ்ட் என்கிற வார்த்தையில் உள்ள 5 எழுத்துக்கள் நமக்கு சொல்லிச்சு. ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். சும்மா கட்டியும் சொல்லிடாதீங்க, போ சார், என்ன சார் வெறுப்பாய் போச்சு சார் கடவுள் மேலே, அப்படிலாம் சும்மா கட்டியும் சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள், ஆண்டவரை தழுவிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர் காண்பிப்பார். நீங்கள் அதை ருசி பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.